கேஆர் ப்ரோ சொன்னீங்க, அதான் சொன்னீங்களா கேஆர் ப்ரோ? என்ன ப்ரோ? ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, அது என்னன்னு கேட்டேன். ஹலோ, ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, சில் சில், அதான் ஹலோ கேட்டேன். கேக்குதா ப்ரோ நான் பேசுறது? கேக்குது ப்ரோ, ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன் என்னன்னு. இல்ல 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 சொல்லு. எப்படி இருந்துச்சு இந்த வீக்கு? இல்ல எதுவும் இல்ல ப்ரோ. இல்ல எப்படி இருந்துச்சு அந்த வீக்கு? 2 ட்ரேட் எடுத்தேன். 2 ட்ரேட் எடுத்தேன் ப்ரோ. டிபி தான் ரெண்டுமே. ஏன் ப்ரோ மிச்ச நாள்லாம் என்ன கதை? அவ்வளோ. மைக் மியூட் ஆயிட்டு ப்ரோ. உனக்கு எப்படி இருந்துச்சு? அவ்வளோ சொல்ல சொன்னேன். இன்னைக்கு நான் ட்ரேட் எடுக்கல ஃபுல்லா. இன்னைக்கு ஃபுல்லா வெளில போயிருந்தேன். சரி. மற்ற எல்லா நாளும் ட்ரேட் எடுத்தேன். ஜோனல் பண்ணியா? இன்னைக்கு இந்த வாரம் எடுத்த ட்ரேடா? டிஸ்கார்ட்ல போட்டதுதான். ஜேர்னல் எதுவும் பண்ணல. டிஸ்கார்ட்ல பண்றா ஜோனல் பண்றா. ஓகே. இன்னைக்கு நல்லா இருந்துச்சு மார்க்கெட். என்எஃப்பி தான். நான் பார்த்தேன், நீங்க எடுத்த ட்ரேட்லாம் பார்த்தேன். இன்னைக்கு என்எஃப்பி நான் சொன்னல ஸ்டீஃபன் பைக்கு தான் போகணும். ஸ்டீபா டக்குன்னு பத்திக்கிச்சு. என்எஃப்பினால அப்படிதான்டா. அதுலதான் $600. அந்த சிங்கிள் ட்ரேட்லயா? ஆமா, $100 ரிஸ்க் பண்ணேன். எவ்வளவு ரிஸ்க் பண்ண? 100. 6x அடிச்சிருச்சு. அஃப்டர் இன்னும் விட்டுருக்கலாம்டா. நான் என்எஃப்பி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரேட் பண்றேன், அதனால வச்சுட்டேன். லைவ்ல போட்டியா? லைவ் தான்டா. வித்ட்ரால் போட்டுப்போம், குரூப்ல போட்டுப்போம். பாத்தியா இல்லையா? குவான்ட் என்னாச்சு? 2% ப்ராஃபிட் இருக்கு. வரல. அடுத்த நல்லா இருக்கும். பேசுவேன் நல்லா இருக்கும். இப்போ தம்பி வரமா தர நம்ம ஆரம்பிக்கலாம். யார் யாருக்கு என்னென்ன டவுட் இருக்கோ நீங்கள் டவுட் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். யார் ஆரம்பிக்கிறீங்க? யார் ப்ரோ? ஏதாவது டவுட்? ப்ரோ நான் ஆரம்பிக்கிறேன். சொல்லுங்க ப்ரோ, கேக்குது. இருக்கு. சொல்லுங்க, என்ன டவுட்? இப்போ நீங்க அன்னைக்கு சொன்னீங்களா ப்ரோ, பவர் ஆஃப் 3ல எஸ்எம்டி வந்து ஒரு ஹை டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஐக்குள்ள நடந்தா ஹை ப்ராபபிலிட்டின்னு. ஆமா. ஆமா ப்ரோ, என்ன டவுட்? இப்போ வந்து சப்போஸ் ரெண்டு கோரிலேட்டட் பேருமே ஹை டைம் ஃப்ரேம் பிடிஆர், ரெண்டு பேருமே ஹை டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஐக்குள்ள நடந்தா என்ன பண்றது? தாராளமா எடுக்கலாம் ப்ரோ. எஸ்எம்டி வச்சு என்னைக்குமே ப்ரோ, எஸ்எம்டின்றது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேட் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு ஆடட் கான்ஃபிடன்ஸ் தான். அதாவது உங்க ஐடியாவை சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு ஆடட் கான்ஃபிடன்ஸ் தான். நீங்க வந்துட்டு எஸ்எம்டி இல்லைன்றதுனால ஒரு ட்ரேடை இன்வாலிடேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப ஒரு ட்ரேட் மேலே டவுட்டா இருக்கு, ஹை ப்ராபிலிட்டி இல்லைன்னு தோணுச்சுன்னா நீங்க எஸ்எம்டி இன்னும் ஒரு கான்ஃபிடன்ஸா எடுத்து பார்க்கலாம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டு பாத்தீங்கன்னா அந்த என்எஃப்பி ரன்னுக்கு அப்புறம் அழகா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா கோல்டும் சரி சில்வரும் சரி ரெண்டு பேருமே ஒரு 1 hour எஃப்ஐஜி டேப் ஆகிதானுங்க. அதனால எடுக்காம இருக்க முடியும் சொல்லுங்க? அப்படிலாம் கிடையாது, தாராளமா எடுக்கலாம். பிரைஸ் ஆக்ஷன் ப்ரோ, அப்போ அதை பொறுத்து தான். ட்ரா கிளியர் ஆச்சுன்னா எடுக்கலாம். சரி ஓகே. வேற ஏதாச்சும்? ஓகே. வேற ஏதாச்சும் ப்ரோ? வேற யாருக்காச்சும் ஏதாவது டவுட்டு? சரி, நீங்க எல்லாருமே ஆளாளுக்கு ஒருத்தவங்க மைக் அன்மியூட் பண்ணி ட்ரேடிங் சைக்காலஜி பத்தி நீங்க உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்க. என்ன நினைக்கிறீங்க ட்ரேடிங் சைக்காலஜின்னு என்ன ஞாபகம் வருதுன்னு என்ன நினைக்கிறீங்க? சுதர்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சுதர்ஷா, ட்ரேடிங் சைக்காலஜியா? இன்னொன்னு உனக்கு என்ன கிளிக் ஆகுது? பேஷன்ஸ். வேற ரிவெஞ்ச் பண்ணாம இருக்கணும். சரி. அவ்வளவுதான். சரி ஓகே. ஸ்டீஃபன், நம்ம செட்டப்பை ட்ரஸ்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட். சரி. அதுக்கப்புறம் சரி, செட்டப் கிடைக்க என்ன பண்றது ஸ்டீஃபன்? 2 நாள் கிடைக்கவே இல்லை, என்ன பண்ணுவேன்? செட்டப் 2 நாள்ல கிடைக்கவே இல்லை உனக்கு. ரியாலிட்டியில் என்ன பண்ணுவேன்?
ரியாலிட்டியில நம்ம வந்து ஆக்சுவலா அந்த மாதிரி டைம்ல நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்காக கிடைக்கிற ஆக்சுவலா வெயிட் பண்ணா செட்டப் ஓகே, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அது தியரி. ப்ராக்டிக்கலி இன் ரியாலிட்டி என்ன பண்ணுவ? வெயிட் பண்ணுன்றது தியரி, அது எல்லாருக்கும் தெரியும்டா. நீ என்ன பண்ணுவேன்னு நான் கேக்குறேன். இன் ரியாலிட்டியில அப்படி இருந்தா ரஷ் பண்ணாலும் பண்ணிடுவேன் வேற எதுவும் செட்டப்ல. வேற ஏதாவது நம்ம தேவையில்லாம ஏதாவது உள்ள பக்கம் வச்சு இல்ல ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாட்டினா கூட ஓகே 1 2 இருக்கு 1 2 இருக்கு இந்த கன்ஃபர்மேஷனை போதும்னு என்ட்ரி ஆயிடுறது. வேற இல்லைன்னா இப்படி சொல்லலாம், இப்படி வச்சுக்கலாம். நீங்க எல்லாருமே ட்ரேடிங் பண்றீங்கல்ல, ஆளுக்கு அதில் எப்படி பார்த்தா ஒரு 6 மாசமா பண்றீங்க ஆன் அண்ட் ஆவரேஜ். ஸ்டீஃபன் 3 மாசம் பண்றோம். உங்களோட பிக்கஸ்ட் வந்துட்டு இஷ்யூ என்ன ட்ரேடிங்ல? அதாவது எந்த ஆஸ்பெக்டாக வேணா இருக்கலாம், அது உங்க சைக்காலஜிக்கலாகவும் இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு இப்போ இங்கே உட்காந்து யாருமே வந்து இஷ்யூ இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம எல்லாரும் மில்லியனர்ஸாக இருக்கணும். உண்மையை சொல்ல போனால் எனக்கு 4 இஷ்யூ இருக்கு. ஸோ யாருமே இங்கே உட்காந்து இப்போ உங்க 3 பேர் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இஷ்யூ இல்லை ப்ரோன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ நம்மளாம் ஏன் இன்னும் மில்லியனராக இல்லை? அப்போ ஏதோ இஷ்யூ இருக்குல்ல, அந்த இஷ்யூ என்னன்னு சொல்லுங்க ஆளுக்கு. என்னன்னா ரஷ் பண்றேன், என்ட்ரி மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு ரஷ் பண்ணுவேன். ஃபோமோ. ஓகே, நல்ல ட்ரேடுக்கு செட்டப் முன்னாடி இருந்துமே வந்து ஒரு பயத்துல ஒரு எஸ்எல்ல கொடுத்துருமோங்கிற பயத்துல வந்து அந்த ட்ரேட் எடுக்காம இருக்கும். ஃபியர் ஆஃப் லூசிங். கேஆர் ப்ரோ நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க எதுவும், என்னாச்சு? ஜாலியாக பேசலாம் ப்ரோ, அவ்வளோ சீன்லாம் இல்லை. இல்ல ப்ரோ, யோசிக்கிறீங்களா? யோசிங்க. அதாவது இப்போ சைக்காலஜினா வின் ஆகிறமோ லூஸ் ஆகிறமோ நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுதான். ஓகே ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அது நல்ல தியரி. இல்ல அது தியரி ப்ரோ. நான் என் கேள்வி என்னன்னா, நீங்க எப்படி அதை வந்து அணுகுறீங்கன்னு நான் கேட்கறேன். நீங்க எப்படி அதை பாக்குறீங்க, நீங்க எப்படி உங்க வந்து அதை அப்ளை பண்றீங்கன்னு நான் கேட்கறேன். ஏன்னா தியரியில எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ, ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது, மாடலுக்கு வெயிட் பண்ணணும், சோவன்ஸோ எல்லாருக்கும் தெரியும். நீங்க எப்படி அதை இது பண்றீங்கன்னு நான் கேட்கறேன். நான் ஆக்சுவலி முன்ன அப்படி இருந்துச்சு ப்ரோ, ஃபோமோ பண்றது அப்படி. அதுக்கப்புறம் இப்ப நம்ம வந்து மணி பிரிண்ட் பண்ண வேண்டாம், நம்ம ப்ராசஸ் தான் முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிறது. நைஸ் ப்ரோ. சரி ஓகே, யாருக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாச்சும் இது பிரைமரி டவுட் கிளியரிங் செஷன் தான். ஏதாவது நீங்க எடுத்த ட்ரேட் ஏதாவது காட்டிக்கிறீங்க எஸ்எல் போச்சுன்னு கேட்கலாம். என்னவா வேணா இருக்கலாம் டவுட், என்ன டவுட் வேணா இருக்கலாம். இல்லை ஏதாவது டாபிக் டவுட், எனக்கு இந்த டாபிக் குழப்புது, ஜாயின் பண்ணு ஃபர்ஸ்ட். எம்எம்எக்ஸ். ஆமா கேவினா எம்எக்ஸ் அவன் சொல்லி தரேன்டா கேவினா. எல்லாருக்கும் தெரியுது எம்எம்எக்ஸ், யாருமே தெரியலன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றதா? இல்லைன்னா நான் இப்படி வேணா ஒரு காட்டுறேன். நம்ம வேணா எனக்கு தெரிஞ்சு வந்து ட்ரேடிங் பண்ணி ஓரளவுக்கு காசு சம்பாதிக்க ஈஸியஸ்டான பார்த்து நான் காட்டுறேன். ஓகே, என் ஸ்க்ரீன் சொல்லுங்க. இதான் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது, இருந்தாலும் நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ட்ரேடிங்க்குன்னு எவ்வளவு வச்சிருக்கீங்க? ஆளுக்கு ஒவ்வொருத்தவங்க சொல்லுங்க. கேஆர் ப்ரோல இருந்து ப்ரோ ட்ரேடிங்க்குன்னு அலோகேட்டடா இவ்வளவு வச்சிருக்காங்க. அது வந்து 1000 ரூபாய் இருந்தா கூட பரவாயில்ல தான். எவ்வளவு வச்சிருக்கீங்க? ஒரு 5K பண்ணடா கொண்டு ப்ரோ. இல்ல நான் கேக்குறது அதை விட்டுருங்க ப்ரோ, இப்போ இருக்கிறத விட்டுருங்க. நான் கேக்குறது கேபிட்டலா எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு நான் கேக்குறேன். கேபிட்டலா 0. 3000 0. மாசம் மாசம் உங்களால 1000 அஃபோர்ட் பண்ண முடியும்ல? நான் சொல்றது முடியும். ஆனா ஆக்சுவலி சரி நம்ம ஒரு பே அவுட் எடுத்துட்டா நம்மளே கன்சிஸ்டன்டா போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. சரி ஓகே. இவன் சுதர்ஷன் நான் ஒரு $100 வச்சிருக்கேனா. $100. ஸ்டீஃபன் 2000. ஓகே. ட்ரேடிங்க்கு நீங்க இவ்வளவுதான் அலோகேட்டடா வச்சிருக்கீங்கன்னா, ஏன் பெட்டர் அட்வைஸ் என்னன்னா வந்து நம்மளாம் முதல்ல வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளவு காசு சம்பாதிக்கணும்ன்றது நம்ம நினைக்கிறத விட்டுட்டு, என்னோட வேலை வந்து நான் ஒவ்வொரு நாளுக்குள்ள மார்க்கெட் ஓப்பனுக்கு வந்தேன்னா நான் வந்து நல்ல பிரைஸ் ஆக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ண போறேன். என் வேலை வந்துட்டு ஒரு கன்சிஸ்டன்டான பேசிஸ்ல நல்ல பிரைஸ் ஆக்ஷனை ப்ரெடிக்ட் பண்றது மட்டும்தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, ஏன்னா ட்ரேடிங்கை பொறுத்த அளவுக்கு வந்துட்டு ட்ரேடிங் ஃப்ராக்டல், அதாவது வந்து ஒரு 5K அக்கௌண்ட் உங்களால பாஸ் பண்ண முடியும்னா இன் தியரி உங்களால ஒரு 100K அக்கௌண்ட்டையும் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே ஒண்ணுதான். லார்ஜ் சைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட போறீங்க. ஸோ எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என் ஸ்கிரீன் தெரியுதுல்ல? தெரியுது. Wait. Just markets. Just people. Just markets. Wait. Actually, just marketsன்றது வந்துட்டு ஒரு broker, ஓகேயா? அது வந்து ஒரு ஸ்டாக் புரோக்கர் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு FX புரோக்கர், ஓகேங்களா? இந்த ஜஸ்ட் மார்க்கெட்ல போயிட்டு எல்லாரும் ஒரு டெமோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. உங்ககிட்ட வந்துட்டு ஆல்ரெடி ரியல் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட் என்ன மாதிரி இருந்தாலும் ஒரு டெமோ அக்கௌண்ட் உருவாக்குங்க. இப்போ நான் உருவாக்கி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு டெமோ அக்கௌண்ட் உருவாக்குங்க.
உருவாக்கி உண்மையாலுமே நமக்கு வந்து ட்ரேடிங் பிடிச்சிருக்கா இல்லைன்றது எப்போ தெரியும் அப்படின்னா, நம்ம ட்ரேடிங்ல இருந்து மணி ஆஸ்பெக்டை நம்ம டிட்டாச் பண்ணிடணும். ஏன்னா ட்ரேடிங்ல எப்போ வரைக்கும் மணி இருக்கோ நமக்கு டவுட் இருந்துட்டே இருக்கும். நம்ம காசுக்காக ட்ரேட் பண்றோமா, இல்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரேடிங் பிடிச்சதால ட்ரேட் பண்றோமான்னு. ட்ரேடிங் உண்மையாலே பிடிச்சிருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்கு பெஸ்ட் வழி என்னன்னா, எல்லாரும் ஒரு வாரம் டெமோ அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணுங்க. அடுத்த வாரத்துக்கு யாரும் ரியல் மார்க்கெட்டே வராதீங்க. ஒரு வாரம் டெமோ அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணுங்க. டெமோ அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணி நான் ஒரு நாளைக்கு வந்து என்னோட மேக்ஸிமம் லாஸ் லிமிட் 1.5% தான் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நான் அடுத்த நாள் உங்க டெமோ அக்கௌண்ட்டோட ஹிஸ்டரி நான் கேட்கறப்போ, அதாவது வந்து உங்களோட ட்ரேட் ஹிஸ்டரி கேட்கறப்போ, அதுல எதுவுமே பார்த்தீங்கன்னா 1.5% மேல இருக்கக்கூடாது. ஏன்னா எப்படி சொல்றது? ஒரு அழகான செட்டப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அழகான செட்டப் இருந்துச்சு ப்ரோ. அதனால தான் என்னோட என்ட்ரி எடுத்தேன். உங்களுக்கு ஒரு அழகான செட்டப் வரும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரில ஹால்ஃப் தான் ரிஸ்க் பண்ணிருக்கணும். நான் சொல்றது புரியுதுல்ல? ஏன்னா இப்போ வந்துட்டு எப்படி சொல்றது? ஒரே என்ட்ரிலே அன்னைக்கான 1.5% ரிஸ்க் பண்ணது வந்துட்டு, இங்க யாரும் உங்கள ஃபோர்ஸ் பண்ணல. இவ்வளவுதான் நீங்க ரிஸ்க் பண்ணணும். இவ்வளவுதான் நீங்க வந்துட்டு இது உங்களுக்கு கிடைச்சே ஆகணும்னு. ஏன்னா நீங்க தான் பட்டன் அழுத்துறீங்க. நீங்க தான் எல்லாமே பண்றீங்க. அப்படின்றபோது எல்லாருமே ஒரு டெமோ அக்கவுண்ட் தொறங்க. கேபிட்டல் உங்க இஷ்டம். அது எவ்வளவு வேணா வச்சுக்கோங்க. ஆனா வந்துட்டு ஒரு 1% ஒரு நாளைக்கு தான். அதாவது வந்து ஒரு நாளையோட லாஸ் லிமிட் 1% செட் பண்ணுங்க. ஒரு வாரம் உங்களால கன்சிஸ்டன்ட்டா ட்ரேட் எடுக்க முடியுதா பாருங்க. ரியல் மணி கிடையாது. உங்களோட ப்ராப் அக்கவுண்ட் வந்துட்டு டெவலப் ஆகாம ஒரு வாரத்துல ஒண்ணுமே மாறாது. ஒரு வாரம் தானே ஆகுது. ஒரே ஒரு வாரம் பண்ணி பாருங்க. அது பண்ணிட்டே நீங்க வந்துட்டு அப்பதான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா டெமோ அக்கவுண்ட்ன்றப்போ உங்களோட இது வந்துட்டு உங்களோட ஈகோ இன்னும் அதிகமா இருக்கும். என்னன்னா வந்து ஒரு லாஸ் எடுத்துட்டா இது டெமோ தானே. நான் திருப்பிக்கிறேன். அதான் சொல்றேன். ஒரு நாளைக்கு 1% தான் லாஸ் லிமிட். ஏன்னா இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். டெமோ அக்கவுண்ட் உருவாக்குறதுக்குலாம் ரூ. 1 தேவையில்ல. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எல்லாரும் டெமோ அக்கவுண்ட் உருவாக்குங்க. டெமோ அக்கவுண்ட் உருவாக்கி உங்களால கன்சிஸ்டன்ட்டா வந்து ஒரு டெமோ 5K உருவாக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓப்பன் நியூ அக்கவுண்ட் குடுத்து நம்ம எல்லாம் 5K அக்கவுண்ட் உருவாக்குறோம் நம்ம இங்க. ட்ரை டெமோ. இந்த 5K அக்கவுண்ட்ட உங்களால 3 வாட்டியாவது பாஸ் பண்ண முடியுதா பாருங்க. ஓகேவா? இதுமே பாஸ்வேர்ட் குடுத்து வந்துட்டு அக்கவுண்ட் தொறங்க. அந்த மாரி வந்து ஒரு 5K அக்கவுண்ட்ட உங்களால 3 வாட்டி பாஸ் பண்ண முடியலன்னா, அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போவே கூடாது. இப்போ நான் சொல்லப் போற அடுத்த ஸ்டெப் வந்துட்டு என்னன்னா, நான் வந்து எந்த ப்ராப் வாங்கலாம்? அந்த மாரி சொல்லப் போறேன். முதல்ல நம்மளால டெமோல கழட்ட முடியலன்னா, ரியல்ல கழட்ட முடியாது. நான்லாம் வந்து மினிமம் 10, 15 டெமோ பாஸ் பண்ணி பார்த்திருப்பேன். ஒரு ப்ராப் வாங்குறதுக்கு முன்னாடி. ஆனா அப்படி வாங்கியுமே நான் ப்ராப் ஃபெயிலா தான் செஞ்சேன். அப்படின்றபோது நம்ம டைரக்ட்டா ப்ராப் போறது பார்த்தீங்கன்னா, அட்வைசபிளே கிடையாது. அப்படி நீங்க ஒரு 3 டெமோ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போங்க. இருக்கிறதுலயே நான் வந்து கம்மி இதுல இருக்க ஃபர்ம் சொல்றேன் நானு. குவான்டக்கிள் போய்க்கோங்க. ஏன்னா இது ஓரளவுக்கு கம்மியான காசுல இருக்க ஒரு ப்ராப் ஃபர்ம்னு வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா கோட்டும் கம்மி தான். ஆக்சுவலா ஆனா கோட்ல வந்துட்டு ஸ்ப்ரெட் ரொம்ப அதிகம். கோல்டு ட்ரேட் பண்றவங்களுக்கு தெரியும். அதனால குவான்ட்ல போயிட்டு நம்ம ஒரு 5K அக்கவுண்ட் எடுக்கலாம். 5K பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு $13 தான் வருது. ஏன்னா எல்லாருக்குமே இப்ப நம்ம எல்லாருமே காலேஜ் தான் பண்றோம். யாருக்கும் இங்க 30 வயசு ஆகி நம்ம அங்கிள்லாம் நம்மள நம்பி குடும்பம்லாம் கிடையாது. எல்லாருமே வீட்ல இருந்து காசு வாங்குறோம். எவ்வளவு மாசம் 5000 4000 வாங்குறோம். $13ன்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரூ. 1100 தான் வரும். அவ்வளவு பெரிய டீலே கிடையாது. அதனால டைரக்ட்டா வந்துட்டு அதனால சரி ஓகே. ஸ்டீஃபன் வந்து 5K தான். அதனால இங்க இருக்கிறது ஓரளவு ஓகே. ஆனா நான் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு கம்யூனிட்டில இருக்கேன். அங்க இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா 50K வாங்குறது. டைரக்ட்டா இந்த அக்கவுண்ட் வாங்குறது. 50K வாங்கிட்டு என்னால ரிஸ்க் மேனேஜ் பண்ண முடியல. எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? 5Kல நம்மளால கழட்ட முடியும்னா 50Kல கழட்ட முடியும். ஸோ இருக்கிறதுலே ஈஸியான ரோட் மேப் பார்த்தீங்கன்னா 5K 2 5K பாஸ் பண்ணுங்க. 2, 3 பே அவுட் பண்ணுங்க அந்த 5Kல இருந்து. அழகா அடுத்தது 50K 100K போய் அடுத்த வருஷத்தோட பாதிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்க எல்லார் கையிலயும் $4000 $5000 இருக்கும். நான் கேரண்டியா சொல்றேன். ஆனா அதுக்கு நீங்க பல்ல கடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் 2 வாரம் வந்துட்டு இந்த நான் சொன்ன டெமோ 5Kல பாஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்மளால டெமோல கழட்ட முடியலன்னா, நம்ம ரியல் மார்க்கெட்ல எப்படி கழட்ட முடியும்? நம்ம எல்லாருக்குமே ஒரு அவசரம் இருக்கு. நான் காசு சம்பாதிச்சே ஆகணும். அவ்வளவு அவசரம் எதுக்கு? கடைசி 100 வருஷம் மார்க்கெட் இருந்துச்சு. அடுத்த 100 வருஷமும் மார்க்கெட் இருக்க தான் போகுது. அப்படின்றப்போ அவ்வளவு அவசரம் எதுக்கு? ஓகேவா? சொல்றது புரியுதுல்ல? ஸ்டீஃபன் டவுட் இருக்கா சொன்னதுல ஏதாச்சும்? புரியுது. புரியுது. பெருசா வரது உள்ள இங்க வேணாம். 2, 3 பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்கன்னு நினைச்சேன். யாருக்கும் எந்த டவுட்டுமே இல்ல. டவுட் இல்லாம முடிச்சுக்கலாம். வேற ஒண்ணும் இங்க இல்ல.
தம்பி தம்பி பக்கத்துல பக்கத்துல கவனிச்சிட்டு இருக்கான். எம்எம்எக்ஸ் அப்படியே சொல்லி தரணும் இன்னொரு ரிவைஸ் பண்ண வரக்கும்ல. எம்எம்எக்ஸ்மா ஓகே ஓகே இதே போகிறோம். நீங்கள் ஆக்சுவலாக எம்எம்எக்ஸ் வந்து நல்ல வெப்சைட் ஒன்று இருக்கும். நம்ம டிராயிங் சூப்பராக இருக்கும். எங்கே இருக்கு ஆக்சுவலாக இந்த வெப்சைட் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க, எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஐசிடி கான்செப்டோட எல்லா கான்செப்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பிளனேஷனோட வந்துட்டு நல்ல வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவேன் இந்த வெப்சைட்டை. டிஸ்கார்ட்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறியா? பண்ணிடுறேன். என்ன டாபிக் போட்டாலும் மெஜாரிட்டி டாபிக் எக்ஸ்பிளனேஷனோட எக்ஸாம்பிளோட வரும். எப்பயுமே வந்து ஒரு எம்எம்எக்ஸ்எம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன்ல தான் ஆரம்பிக்கும். ஓகேவா? எம்எம்எக்ஸ்எம் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு இது வந்து ஒரு மாடல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக என்னன்னா மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல். இப்போ எஃப்இஜின்னு என்ட்ரி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி டைப்பு, இல்லை ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுக்கிறது ஒரு என்ட்ரி டைப்பு, இல்லை பிரேக்கர் பிளாக்ல இருந்து அதெல்லாமே பார்த்தீங்கன்னா என்டர் ஆகிறதுக்கு ஒரு வழி. எம்எம்எக்ஸ்எம்ன்றது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட மூச்சு. அதாவது வந்து ஒரு மார்க்கெட் இப்படி தான் இயங்குது. அதாவது நம்ம அதுக்கு பேர் எம்எம்எக்ஸ்எம்னு வச்சிருக்கோமே தவிர மார்க்கெட்டோட வந்துட்டு ஒரு மெக்கானிசமே பார்த்தீங்கன்னா எம்எம்எக்ஸ்எம் தான். இது வந்துட்டு ஆக்சுவலாக நீங்கள் கண்ணால் பார்க்குற எல்லாமே எம்எம்எக்ஸ்எம் தான். ஒன்று நம்ம மார்க்கெட்டோட இந்த சைடில் இருப்போம், இந்த சைடில் இந்த ரெட் கலர் கர்வ் சைடில் இருப்போம். ஒன்று மார்க்கெட் செல் கர்வில் இருக்கும், இல்லைனா மார்க்கெட் பை கர்வில் இருக்கும். மார்க்கெட் இந்த ரெண்டு கர்வ் தவிர வேறு எதுலேயுமே இருக்காது. அப்போ சொல்லலாம் ஹேண்ட் ஆஃப் பண்ணிடு. அப்போனா மார்க்கெட் ஏன் கன்சாலிடேட் ஆகுது? மார்க்கெட் வந்து ஒரு பை சைட் ஆஃப் தி கர்வ் இல்லை செல் சைட் ஆஃப் தி கர்வில் இருக்கப்போ மார்க்கெட் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா கல்லுன்னு மேலே போகாது. ஏன்னா மார்க்கெட்டுக்கு லிக்விடிட்டி வேணும். அதாவது மார்க்கெட்டில் இருக்க பெரிய பெரிய பிளேயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி வேணும். எதுக்கு லிக்விடிட்டி வேணும்? மார்க்கெட்டை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நவுத்துறதுக்கு லிக்விடிட்டி வேணும். ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் இந்த மூவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணு தெரியுதுல, இந்த மூவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மூவ் ஆள்லாம் வந்துட்டு இவ்வளோ பெரிய மூவ் ரீட்டைல் ட்ரேடர்ஸால பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா ஏன்னா அவங்க கிட்ட அதுக்கான ஒரு ஃபோர்ஸோ அதுக்கான கேபிட்டலோ கிடையாது. அப்போ கேட்கலாம், அப்போ யாரால பண்ண முடியும்? இவ்வளோ பெரிய மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கோ இல்லை வந்து ஒரு இன்ஸ்டியூஷனோ தான் பண்ண முடியும். அவங்களுக்கு பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு 1 லட்சம் லாட் வாங்கணும்னா அது 1 லட்சம் லாட் விற்கிறதுக்கு யாராவது தயாரா இருக்கும். நான் சொல்றது புரியுது இல்லை? ஏன்னா இந்த மார்க்கெட்ல இந்த மொத்த டயக்ராமே பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஆஃப் ஆர்டர்ஸ் தான். அதாவது இங்கே அவனாவது வித்தாதான் அங்கே ஒருத்தன் வாங்க முடியும். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க இந்த இடத்துல பையர்ஸோட செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் செல்லர்ஸ் ஈக்குவலாக இருந்தால் தான் மார்க்கெட்டே நகரும். ஏன்னா வந்துட்டு இந்த மார்க்கெட்ல ஒருத்தன் வித்தாதான் ஒருத்தன் வாங்க முடியும். எந்த இடத்துலையும் பையர்ஸ் அதிகமாக இருக்க முடியாது. ஏன்னா பையர்ஸ் அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல ஒரு டிரான்சாக்ஷன் நடக்காது. 50 பேர் விற்கிறானுங்கன்னா 50 பேர் வாங்க தயாராக இருக்கணும். ஸோ அங்கதான் வந்துட்டு இன்ஜினியர் லிக்விடிட்டின்னு ஒரு கான்செப்ட் வருது. இன்ஜினியர் லிக்விடிட்டினா என்னன்னா இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் விற்கிறானுங்க தெரியுமா? இந்த மாதிரி லிக்விடிட்டிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுமே இல்லை. மார்க்கெட் இந்த பக்கத்துக்கு கீழே வந்துருச்சு இல்லை, இங்கே வந்துருந்தனோட ஸ்டாப் லாஸ்லாம் எங்கே இருக்கும்? அதாவது இங்கே ஒருத்தன் விற்கிறான்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒருத்தன் செல் பண்ணுறான், அவனோட ஸ்டாப் லாஸ்லாம் எங்கே இருக்கும்? ஏன்னா மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சுன்னா அவன் ஆபியஸாக வந்துட்டு ஸ்மார்ட்டுன்னு நினச்சவன் என்ன பண்ணுவான்? அவன் ஸ்டாப்பை ட்ரையல் பண்ண ஆரம்பிப்பான். ஒவ்வொரு இடத்துக்கும் ட்ரையல் பண்ணுவான், இங்கே ட்ரையல் பண்ணுவான், அடுத்தது சிக்னிஃபிகன்ட் ஹைக்கு ட்ரையல் பண்ணுவான். ஆனால் என்னன்னா ஒரு ரீட்டைல் ட்ரேடருக்கு மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே போகுதுன்றது தெரியாது. இப்போ வந்து இங்கே வந்து ஒரு பிடிஆர் இருக்குன்றது தெரியாது. அவன் என்ன பண்ணுவான்னா ஸ்டாப்பை ட்ரையல் பண்ணிருப்பான். அதே மாதிரி ஒரு சில பேர் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இங்கே எக்ஸிட் ஆகலாம். இப்போ எப்படி சொல்றது, இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ட்ரேட் பண்றவங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை இங்கே வச்சிருந்துச்சு, அப்புறம் லோவர் லோ வச்சுது, லோவர் ஹை வச்சுது, லோவர் லோ வச்சுது. அப்போனா மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பேரிஷா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஹைலையும் பார்த்தீங்கன்னா விற்பானுங்க. அதாவது இங்கே விற்று ஸ்டாப் லாஸ் இங்கே வைப்பானுங்க. அதனால வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு மார்க்கெட் மேக்கர் மாடலோட பவரே என்ன அப்படின்னா, ஒன்ஸ் மார்க்கெட் வந்து செல் சைட் ஆஃப் தி கர்வ்லேருந்து பை சைட் ஆஃப் தி கர்வுக்கு மாறுறப்போ லெஃப்ட்ல இருக்கிறது எல்லாமே இன்ஜினியர் லிக்விடிட்டி. இது எல்லாமே நீங்கள் டார்கெட் பண்ணலாம். இந்த லிக்விடிட்டி டார்கெட் பண்ணலாம், இந்த லிக்விடிட்டி டார்கெட் பண்ணலாம், அப்புறமேட்டு லாஸ்ட்டாக ஒரிஜினல் கன்சாலிடேஷன் டார்கெட் பண்ணலாம். நீங்கள் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளால இந்த சர்க்கிள் இருக்குல்ல, ஸ்மார்ட் மணி ரிவர்சல் எஸ்எம்ஆர், இந்த எஸ்எம்ஆர் எங்கே நடக்கும்ன்றது உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னா அழகாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேர் வேல்யூ கேப்பில் என்ட்ரி போடலாம். இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, ஆக்சுவலி இங்கே மார்க் பண்ணல, ஆக்சுவலி இங்கே ஃபேர் வேல்யூ கேப்பில் பிரேக்கப் பிளாக் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிடிஆர் இருக்கும், அந்த பிடிஆர்லேருந்து என்ட்ரி போட்டுடலாம். அப்போ கேட்கலாம், இந்த எம்எம்எக்ஸ்எம் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் மாடலா? நீங்கள் 1 செகண்ட்ல பார்த்தா கூட எம்எம்எக்ஸ்எம் இருக்கும், 2 செகண்ட்ஸில் பார்த்தா இருக்கும், 2 மினிட்ஸில் பார்த்தா இருக்கும், 2 ஹவர்ஸில் பார்த்தா இருக்கும். இது வந்து ஒரு ஃப்ராக்டல் மாடல். ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் 1 மினிட்ல நடக்குதுன்னா அது 1 டேலையும் நடக்கும். ஸோ உங்களால் இதை ஸ்பாட் பண்ண முடிஞ்சுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டயக்ராம் பார்க்குறப்ப நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே எம்எம்எக்ஸ்எம்ன்றது ஒரு கன்சாலிடேஷனு, அப்புறம் செல் சைட் ஆஃப் தி கர்வ் போயிட்டு ஒரு பிடிஆரில் படுது, அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது, சிம்பிளாக தானே இருக்குது அப்படின்னு. ஆனால் இன் ரியாலிட்டி மார்க்கெட் இவ்வளோ அழகாக இருக்காது. மார்க்கெட் கொஞ்சம் கொச்ச தான் இருக்கும். அந்த கொச்சை நம்மளால ஒரு பேட்டர்னை, ஆக்சுவலாக பேட்டர்னு இல்லை,
உங்களால இந்த எம்எம்எக்ஸ்எம் ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களால எஸ்எம்ஆர் கேபிட்டலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்காக டவுட் இருக்கா? அதே மாதிரி இந்த இடத்துல வந்து எஸ்எம்டி இருக்க ப்ராபபிலிட்டி அதிகம். இந்த இடத்துல இந்த லோஸுக்கும் இந்த லோஸுக்கும் இல்லைன்னா இந்த லோஸுக்கும் எஸ்எம்டி இருக்க ப்ராபபிலிட்டி. ஏன்னா எங்கெல்லாம் எஸ்எம்ஆர் இருக்கோ அங்கெல்லாம் எஸ்எம்டி இருக்க ப்ராபபிலிட்டி அதிகம். அப்பதான் நான் சொன்னேன், ஆக்சுவலா நான் இவருக்கு கேஆர் ப்ரோ கேட்டார்ல, ஒரு பிடிஆர்ஏக்குள்ள வந்துட்டு எஸ்எம்டி இருந்துச்சுன்னா ஹை ப்ராபபிலிட்டியானு. ஆக்சுவலா வந்துட்டு ஏன் ஹை ப்ராபபிலிட்டி அப்படின்னா அதுவுமே ஒரு மார்க்கெட் மேக்கர் மாடல் தான். ஏன்னா வந்து ஒரு பிடிஆர்ஏ இருக்கு, அங்க நமக்கு எஸ்எம்டி இருக்குன்னா இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? நான் சொல்ல புரியுது இல்லை? ஆக்சுவலா இன்னைக்கு வந்துட்டு ஒரு அழகான என்ட்ரி நான் பார்த்துருந்தேன். ஆக்சுவலா எடுக்கல, பார்த்துருந்தேன். சார்ட் தெரியுதுல்ல? சார்ட் தெரியுதுல்ல? இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா? வெயிட் சார்ட் கலர் மாத்திரேன். சார்ட் தெரியுதுல்ல? இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா? ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை உடைச்சு இது தெரியுதா இல்லைங்களா? தெரியுதா இல்லையாடா? இதையும் மாத்திடலாம். ஒரே செகண்ட். ஓகே, மார்க்கெட் ஆல் டைம் ஹையை உடைச்சது. இங்க மார்க்கெட் ஆல் டைம் ஹையை என்எஃபியில் அக்ரெசிவா உடைச்சு ஒரே செகண்ட் மார்க்கெட்டிங் ஆல் டைம் ஹையை உடைச்சு அழகான ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. சமத்துக்குள்ளே ஃபார்ம் ஆயிருந்த ஃபேர் வேல்யூ கேப். ஓகேவா? மார்க்கெட் அதே மாதிரி நம்ம வந்துட்டு செக் பண்ணிக்கலாம் மார்க்கெட் இந்த ஃபேர் வேல்யூ கேப் டிஸ்கவுண்ட்ல இருக்கான்னு. ஸோ டிஸ்கவுண்ட்ல இருக்கு, எவ்வளோ கரெக்டாக மார்க்கெட் டிஸ்கவுண்ட் ஃபேர் வேல்யூ கேப் போட்டிருக்காங்க பாருங்க. அப்படின்னா அது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ஃபேர் வேல்யூ கேப். அதே நேரத்தில் சில்வரில் பார்த்தீங்கன்னா சில்வர்லையும் ஒரு எஃபிஜி இருந்துச்சு. இருக்கு இதான இந்த எஃபிஜி. இதுதான் பாருங்க, சில்வர்லையும் எஃபிஜி இருக்கு. இந்த எஃப்இஜிக்குள்ள மார்க்கெட் சில்வர் ட்ரேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஆனா இந்த எஃப்இஜிக்குள்ள கோல்டு ட்ரேட் ஆகல. அப்போ இங்க இடத்துல நம்ம என்ட்ரி போலாமான்னு, இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் எஸ்எம்டி தான். என்னன்னா ஒரு இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு அதாவது ரெண்டு கார்லேட்டிங் அசெட்ல ஒரு அசெட் வந்துட்டு ஒரு எஃப்இஜியில் டேப் ஆகுது, ஒரு இம்பேலன்ஸ்ல டேப் ஆகுது. ஆனா இன்னொரு அசெட் அந்த எஃப்இஜி கிட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் எஸ்எம்டி தான். அதுக்கு பேர் வந்துட்டு வேற ஏதோ சொல்லுவாங்க, பேர் என்ன கடை தெரியல, நான் ரெஃபர் பண்ணி சொல்றேன். அதனால எஸ்எம்டியோட பவர் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ எஸ்எம்டி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ சில்வர் வந்துச்சு இல்ல, அப்போ கோல்டும் வரும், கீழே வரும், இங்க வரும், இங்கேருந்து நம்ம என்ட்ரி போடலாம்னு நினைப்பாங்க. ஆனா இன் ரியாலிட்டி பாருங்க, மார்க்கெட் கீழே வரவே இல்லை. எல்லாரும் நினைப்பாங்க மார்க்கெட் கீழே வந்து நம்ம இங்கேருந்து என்ட்ரி போட்டு நம்ம புது ஹை ஃபார்ம் பண்ணலான்னு. ஆனா மார்க்கெட் எல்லாருக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிடையாது, நான் வரமாட்டேன்னு இங்கே சொல்லிட்டான். எப்ப மார்க்கெட் இன் ரியாலிட்டி நீங்க பாக்குறப்ப இப்படிதான் இருக்கும் மார்க்கெட். ஒன் செக், இப்படி இருக்கும் நீங்க பாக்குறப்ப. இப்படிதான் இருக்கும். அப்படி நீங்க பாக்குறப்ப என்ன நினைச்சிருப்பீங்க, இந்த இடத்துல சில்வர் வந்து பட்டான், நம்ம கோல்டு விழ போறான், இந்த எஃப்இஜிக்குள்ள விழ போறான், நம்ம ரெடி பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இன் ரியாலிட்டி கோல்டு இந்த எஃப்இஜிக்குள்ள டீப் ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்கவே இல்லை. அதனால இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் எஸ்எம்டி தான். ஓகேவா? அதே மாதிரி இங்க பாருங்க, எவ்வளவு அழகா பாருங்க, 8am கேண்டலோட ஓப்பனிங் பிரைஸ் கீழே மார்க்கெட் மேனிபுலேட் பண்ணி, இங்க பாருங்க 8am கேண்டலோட ஓப்பனிங் பிரைஸ் கிட்ட மார்க்கெட் கிடையாது. இங்க பாருங்க, இது 8am ஓப்பனு, மார்க்கெட் கிடையாது. இதுவுமே ஒரு எஸ்எம்டி தான். என்னைக்குமே ஒரு கேண்டலோட ஓப்பனிங் பிரைஸும் க்ளோசிங் பிரைஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஓப்பனிங் பிரைஸ் கீழே நடக்கிற PO3 தான் வந்துட்டு ஹையர் ப்ராபபிலிட்டி. நான் சொல்றது புரியுது இல்ல? இப்போ ஒரு 1 hour PO3 நம்ம பார்க்கறோம்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு காலையில இருந்து ஏதாவது என்ட்ரி கிடைச்சிருக்கான்னு நம்ம பார்க்கலாம். வெயிட், ரிப்ளே, எக்ஸிட் ரிப்ளே. இன்னைக்கு கால் 21 ஈஸ்டில் நமக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கான்னு பார்க்கலாம். 21 எங்க இருக்கு? இந்த கேண்டில். ஓ, என்ட்ரி கிடைச்சிருக்கு, நைஸ். காலைல நான் லைவ் மார்க்கெட் பார்க்கல, இப்போதான் பார்க்குறேன் நான். என்ட்ரி கிடைச்சிருக்கேன் நம்ம 21ல. ஆக்சுவலாக கிடைக்கல 21ல. 22-21 கிடைச்சிருந்துச்சு பார்த்தா. இதான் 22-21 21 கேண்டில் தான். இங்க ஆக்சுவலா ஒரு எஸ்எம்டி மார்க்கெட் பண்ணிருக்கு. ஆக்சுவலா வெயிட் பண்ணி பார்க்குறேன். இங்க ஒரு சின்ன எஸ்எம்டி பண்ணிருக்கு. ஆனால் இந்த என்ட்ரி ஏன் எடுத்துருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். ரியல் டைம் மார்க்கெட் பார்த்துருந்தீங்கன்னா இங்க மார்க்கெட் எஸ்எம்டி பண்ணியிருக்கான். ஓகேவா? வெயிட், இந்த எஸ்எம்டி தெரியுதுல்ல உங்க எல்லாருக்கும்? தெரியுது இந்த எஸ்எம்டி தெரியுதுல்ல? ஏன்னா மார்க்கெட் இங்கே ஹைஸை போட்டிருக்கான், இங்கே ஹைஸை போடலை. இந்த என்ட்ரி ஏன் எடுக்கக்கூடாதுன்னா, ஆக்சுவலாக நீங்கள் இந்த என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டிபி போயிருக்கும்.
ஏன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, இந்த ஹைட்ஸ்ல இருந்து ஒரு ஐஎஃப்இஜி பார்த்து எங்க 9 மணிக்கு ஆரம்பிக்குது. நம்ம இந்த ஹைட்ஸ்ல இருந்து ஒரு ஐஎஃப்இஜி பார்த்துருப்போம். நமக்கு வேலிட் ஐஎஃப்இஜி இங்க இருக்கு. நமக்கு வேலிட் ஐஎஃப்இஜி பார்த்து நம்ம என்ட்ரி இங்க போட்டிருப்போம். நிறைய பேர் நான் பார்க்குறேன் இந்த குரூப் பண்றதப்ப யாருமே பிரேக் ஈவனே பண்ண மாட்டேங்கிறீங்க. பிரேக் ஈவன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த என்ட்ரி இப்போ நான் நான் இப்படி பண்ண மாட்டேன். இந்த ட்ரேட் இருக்குல்ல, ஆக்சுவலாக ப்ராப்ளம் கோட்ல பண்றவங்களுக்குலாம் நான் சொல்றது புரியும். இப்போ இந்த என்ட்ரி இருக்கு, நான் இங்க அழகா வரைஞ்சேன், எனக்கு இங்க 1:2 வந்துருச்சு. இப்போ நான் வரையறப்ப எனக்கு ஸ்ப்ரெட் ஒரு மயிருமே கிடையாது. ஆனா ரியாலிட்டியில நான் மார்க்கெட்ல ஆர்டர் போடுறப்ப என் ஆர்டர் இங்க தள்ளி விழுவும். ஸோ எனக்கு 1:2 வேணும், நான் என்ன பண்ணுவேன், நான் கொண்டு போய் இங்க வைப்பேன். அது தப்பும் கிடையாது. ஏன்னா வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் அவன் மேனிபுலேட் பண்ணுவான். நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கும் நம்ம ரெடியா இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், அப்ப நம்ம கொண்டு வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம அறிவாலே யோசிக்கணும். என்னன்னா இதெல்லாம் சைக்காலஜிக்கல் பிரேக் ஈவன் தான். நான் என்ன மீன் பண்றேன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்க என்ட்ரியோட எத்தனை பர்சன்ட், கிட்டத்தட்ட 70% வந்துருச்சு. உங்க என்ட்ரியோட 70% மார்க்கெட் வந்துட்டான். அங்க இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுறான் அப்படின்னோடனே நீங்க என்ன பண்ணணும், முதல் வேலையா நீங்க ஸ்டாப் லாஸ் பண்ணி பிரேக் ஈவன் பண்ணிடணும். ஏன்னா இவ்வளவு தூரம் எப்படி சொல்றது, இப்போ ஒரு வேளை மார்க்கெட் வந்து சில டைம் என்ன ஆகலாம்னா மார்க்கெட் இங்க வரைக்கும் வந்து ஒரு ரிவர்சல் போடலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அப்படிப்பட்ட என்ட்ரியே வேணாங்கிற புரிதா. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க, மார்க்கெட் இங்க வரைக்கும் வந்து ரிவர்சல் போட்டு மார்க்கெட் கீழே போயிட்டான். ஆனா இதுல எவ்வளவு சைக்காலஜி அடிவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்போ முக்காசு என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயே க்ளோஸ் பண்ணிருவாங்க மார்க்கெட்டை. இங்கே க்ளோஸ் பண்ணிருவாங்க. எங்க மார்க்கெட் வந்துட்டு இவ்வளோ இங்கேயே ரிவர்சல் கொடுக்குதா, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இங்கே க்ளோஸ் பண்ணா உங்களுக்கு கையில ப்ராஃபிட்டும் இருக்கும், 1:1 ப்ராஃபிட்டும் இருக்கும். அடுத்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மென்டல் கேபிட்டல் இருக்கும். மென்டல் கேபிட்டல்னா என்னன்னா உங்க மூளை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க ஏன்னா வந்துட்டு இங்கேயே வந்து ஒரு ட்ரேடை இவ்வளவு நேரம் ஹோல்டு பண்ணி எங்க பாருங்க எத்தனை இடத்துல பாருங்க உங்க எஸ்எல்ட்ட வந்து விளையாண்டு போயிருக்கான் பாருங்க. இங்க பாருங்க இதெல்லாம் இவ்வளவு பக்கத்துலலாம் வந்துச்சுன்னா ஒரு ப்ராப் அக்கௌண்ட்ல எஸ்எல் விழுந்துரும். உங்களுக்கே நான் சொல்றது புரியுது இல்ல. இவ்வளவு பக்கம் வரைக்கும் எஸ்எல் கிட்ட வருதுன்னா ப்ராப் அக்கௌண்ட்ல என்ன ஆகும், ஸ்ப்ரெட்னால மார்க்கெட் எஸ்எல் அடிச்சிருவோம். இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணணும்னா மார்க்கெட்டை பிரேக் ஈவன் பண்ண தெரியணும். பிரேக் ஈவன் பண்ண 2 வழி இருக்கு. இன்னொரு வழி கொஞ்சம் அட்வான்ஸ், நான் அப்புறம் சொல்லி தரேன். இப்போதைக்கு நான் வழி என்ன சொல்றேன்னா மார்க்கெட் ஒரு சிக்னிஃபிகண்ட் லோ இல்லைன்னா சிக்னிஃபிகண்ட் ஹையை போட்டுச்சுன்னா பிரேக் ஈவன் பண்ணிருங்க. இந்த இடத்துல போடல, நான் சொல்றது ஒருவேளை வேற ஒரு என்ட்ரி எடுத்தா காட்டுறேன் நான். வெயிட், நான் இந்த இடத்துல பை போட்டிருக்கேன்னு வச்சுக்கலாம். இந்த ஐஎஃப்இஜியை பார்த்துட்டு இந்த இடத்துல நான் பை போட்டிருக்கேன்னு வச்சுக்கலாம். இந்த ட்ரேடை நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன்னா இந்த மார்க்கெட் க்ளோஸில் பை போட்டிருப்பேன். இந்த மார்க்கெட்டோட கேண்டில், அதாவது கேண்டில்லாம் விற்க பாதியில வச்சிருப்பேன். நான் 1:2 நான் டார்கெட் பண்ணியிருப்பேன். நான் மார்க்கெட் ஒன்ஸ் இது எடுத்துடலாம். எப்போ மார்க்கெட் இந்த ஹையை போடுதோ நான் அப்பயே பிரேக் ஈவன் பண்ணிடுவேன். ஏன்னா இதுக்கு மேலே என்ன நடந்தாலும் எனக்கு அது வேணாம். ஒரு வேளை மார்க்கெட் வந்து அடிக்கிறதுனா அடிச்சுட்டு போகிறான், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு என்னோட மென்டல் கேபிட்டலில் வந்துட்டு, ஏன்னா இப்போ இருக்கிறதுலே ப்ரெசிஷன் என்னன்னா நம்ம காசு சம்பாதிக்க நம்ம மூளை தான் இருக்கிறதுல ப்ரெசிஷன். இங்கே என்ன போட்டிருக்க பாருங்க, பிரேக் ஈவன் ஆர், இங்கே யாருக்கா கண்ணு தெரியாத தெரியல, என்ன போட்டிருக்கு பிரேக் ஈவன் ஆர், யாரா படிங்கடா, பார்சியல்ஸ். இந்த கேம்ல ரொம்ப முக்கியமே என்னன்னா 2 விஷயம். ஒன்னு பிரேக் ஈவன் பண்றது, இன்னொன்னு பார்சியல் பண்றது. நிறைய டைம் என்ன ஆகும்னா இப்ப நம்ம எல்லாருமே ஒரு சின்ன அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம எல்லாம் 5K 10K பண்ணிருக்கோம். நீங்க எல்லாம் பண்றீங்க. இப்போ வந்து நீங்க பார்சியல்ஸ் எடுத்தீங்கன்னா பெரிய பார்சியல் உங்களுக்கு வந்து விழாது. நாளைக்கு எல்லாரும் கன்சிஸ்டன்டா இருந்தா எல்லாரும் 50K 100K பண்றப்போ இந்த இடத்துல இந்த பார்சியலே ஒரு $300 பார்சியல் விழுவும். $300 வந்துட்டு எப்படி சொல்றது, அது ஓரளவுக்கு பெரிய டீல் தான். ஏன்னா வந்துட்டு எப்படி சொல்றது, இப்போ எல்லா டைமும் நம்மளால ஃபார் ஷோர் சொல்ல முடியாது. மார்க்கெட் இங்க இருந்து மார்க்கெட் டிவி போய் இந்த எக்ஸாம்பிள்ல போயிட்டான், ஒருவேளை போகலன்னா என்ன பண்றது. அதனால பார்சியல் பண்ண கத்துக்கங்க. சிக்னிஃபிகண்ட் லோவில் சிக்னிஃபிகண்ட் ஹையை மார்க்கெட் போடுது அதுக்குன்னு உடனே ப்ரோ அப்போ நான் இந்த ஹையை போட்டோடனே பார்சியல் பண்ணலாமா, பாருங்க இங்கே ஒரு ஹை இருக்கு இப்போ பார்சியல் பண்ணலாமா, இப்படி இவ்வளோ பக்கத்தில் பண்ணீங்கன்னா மார்க்கெட் ரிட்ரேஸ்மெண்ட்ல மாட்டிப்பீங்க நீங்க. ஏன்னா மார்க்கெட் என்ன பண்ணும், மார்க்கெட்டோட யூஸ்வல் ரியாக்ஷனே பார்த்தீங்கன்னா இப்படிதான் மார்க்கெட் போகும். எப்படி போகும், ஹையை போடும், ஒரு இது வைக்கும், மறுபடியும் வரும், மறுபடியும் 50% வரும். இப்படிதான் மார்க்கெட் போகும். எந்த ஊர்லயுமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்படி போகாது. இங்க இருந்து ஹையை போட்ட உடனே ஒரேடியா மேல டார்கெட்டுக்கு ஓடாது. அதெல்லாம் 90% நடக்காது. அப்போனா என்ன பண்ணும், ஓரளவுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் ஹையை போட்டோன்னே தான் பிரேக் ஈவன் பண்ணணும். சும்மா இத்தினோண்டு ஹையை போட்டோன்னே நான் பிரேக் ஈவன் பண்ணுவேன்னா அது முட்டாள்தனம். நான் சொல்றது புரிதல. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஓரளவுக்கு சிக்னிஃபிகண்டான ஹை. இங்க இருந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணானா கீழே விழுந்துருவான். பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க. ஆக்சுவலா நான் இங்க பண்ணல, ஒருவேளை 1:2க்கு பதிலாக நான் வந்து இன் ரியாலிட்டி முக்கால் பேர் என்ன பண்ணுவோம், அன்னைக்கு என் தம்பி ஒரு ட்ரேட் எடுத்திருந்தான். இங்க டார்கெட் பண்ணியிருந்தான். எது இந்த ஹை டார்கெட் பண்ணிட்டு காலேஜ் போயிட்டாப்ல, பிரேக் ஈவன் பண்ணல, எதுவுமே பண்ணல, சும்மா ஸ்டாப்பை பிரேக் ஈவன் பண்ணிட்டு பாரு, ஸ்டாப்பை கொண்டு பிரேக் ஈவன் பண்ணிட்டு போயிட்டான். மார்க்கெட்டு எவ்வளோ பக்கத்துல வந்து கொடுத்துட்டு போயிருக்கான் பாருங்க. அப்ப என்ன பண்ணிருக்கோம், நம்ம மார்க்கெட் இவ்வளோ பக்கத்துல வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னோடனே
ஃபர்ஸ்ட் ஐஎஃப்இஜில எக்ஸிட் ஆயிடணும். அதாவது இந்த ஐஎஃப்இஜில எக்ஸிட் ஆயிருக்கணும். எந்த ஐஎஃப்இஜில இந்த ஐஎஃப்இஜில எக்ஸிட் ஆயிருக்கணும். இங்க மார்க்கெட் ஐஎஃப்இஜி போட்டிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் டெலிட் பண்ணிடணும். வெயிட் நோ 16 டாய்ஸ். ஓகே, மார்க்கெட்டு இங்க இருந்துட்டு இப்போ நம்ம டார்கெட் இங்க இருக்குது. இதுதான் நம்ம டிபி. மார்க்கெட் கிட்டத்தட்ட 95% கொடுத்துட்டு ரிவர்ஸ் ஆகுறான்னா என்ன பண்ணணும்னா மார்க்கெட் டிபி வரைக்கும் போகணும் விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஐஎஃப்இஜில எக்ஸிட் ஆயிடணும். இந்த ஐஎஃப்இஜில எக்ஸிட் ஆயிருந்தா அட்லீஸ்ட் கையில கொஞ்சம் காசாவது நமக்கு நின்றுருக்கும். ஏன்னா இங்க வரைக்கும் வர விட்டு மார்க்கெட் மறுபடியும் ஒருவேளை மார்க்கெட் 90% வந்துருனே வச்சுக்கலாம். ஆனா எதுக்கு அவ்வளவு கஷ்டம் சொல்லுங்க? ஒரு ட்ரேடை மேனேஜ் பண்ண அதுக்குன்னு ஓவர் மேனேஜ் பண்ணக்கூடாது. நான் சொல்றது புரியுது இல்ல? 90% வந்துருச்சுன்னா பிரேக் ஈவன் பண்ணிட்டு எடுத்துட்டு ஓடி போயிருங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? நான் சொன்னதுல ஏதாச்சும் எம்எம்எக்ஸ்எம்ல இல்லைன்னா இந்த எஸ்எம்டி திங்ல? இன்னொன்று என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கூடி சீக்கிரம் இந்த யூரோ யூஎஸ்டியில் தூக்கி எரிஞ்சுட்டு எல்லாருமே என்கியூஎஸ் பக்கம் வந்துருங்க. ஒன்று கோல்டு பாருங்க என்ட்ரி பாருங்க, இல்லைனா என்கியூ வந்துருங்க. ஏன்னா வந்துட்டு எப்படி சொல்றது, இந்த யூரோ யூஎஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மேனிப்புலேஷன். ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து எம்என்கியூன்றது பார்த்தீங்கன்னா மைக்ரோ நாஸ்டாக். ஏன் நாஸ்டாக்கோட ப்ரைஸ் ஆக்ஷன் க்ளீனாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. நாஸ்டாக்கோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்கும். என்னால் கண்ணை மூட்டு சொல்ல முடியும் இங்கே ஒரு எஸ்எம்டி இருக்கும். நான் வேணா பாருங்க, லைவ்ல வேணா உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக இங்கே ஒரு எஸ்எம்டி இருக்கும். ரைட், நான் வரைகிற இடத்துல எஸ்எம்டி இருக்கும். நீங்கள் வேணா பாருங்க. இந்த இடத்துல எஸ்எம்டி இருக்கான்னு செக் பண்ணலாம். நம்ம பல்பு வாங்கணும், கேவலமாக இருக்கும், பரவாயில்ல. ஓகே, செக் பண்ணுவோம். எஸ்எம்டி இருக்கா இந்த இடத்துல? எவ்வளோ அழகு பாருங்க. ஏன்னா நீங்கள் கண்ணை மூட்டு அதாவது ஒரு அசட்டோட ரியாக்ஷனை பார்த்து இன்னொரு அசட் என்ன பண்ணுன்றது நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அதுதான் நாஸோட பவர். ஏன்னா வந்துட்டு இது வந்து ஒரு நாட்டோட இண்டெக்ஸ்ன்றப்போ அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் க்ளீனாக இருக்கும். ஒரு ட்ரெண்டை பிடிச்சான்னா அழகாக அதை ரைடு பண்ணி போய்கிட்டே இருப்பான். நடுவில் ஃபாரெக்ஸ் மாதிரி வந்துட்டு திடீர்னு கீழே விழுறது, திடீர்னு டம்ப் ஆகுறது, அது பண்ண மாட்டான். ஓகேவா? அதனால வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நாஸ்டாக்கு ஈவினிங் பக்கம் வந்துட்டீங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் ஐசிடி கான்செப்ட் பண்ணுறோம். அந்த ஐசிடியே எதில் ட்ரேட் பண்ணுவாருன்னா இதில் தான் ட்ரேட் பண்ணுவார். எதில்? என்கியூஎஸ் தான் ட்ரேட் பண்ணுவார். அப்போ நம்ம இதில் பண்ணணும், நம்மளும் அதில் தான் பண்ணணும். இப்போ நான் வந்து காலையிலேருந்து கோல்டு என்ட்ரி பார்க்குறேன்னா கோல்டெல்லாம் என்னோட மெயின் ப்ரியாரிட்டியே கிடையாது. ஸ்டீஃபனுக்குலாம் நல்லா தெரியும். கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபன்னுக்காக வந்துட்டு சும்மா கேம்பிள் பண்ணிருப்பேன், உட்காந்து கேம்பிள் பண்ணிருப்பேன், இல்லை சிஎஃப்டி அக்கௌண்ட் சும்மா எடுப்பேன். என்னோட ஃபுல் மெயின் ப்ரியாரிட்டியே பார்த்தீங்கன்னா என்கியூஎஸ் தான். ஏன்னா இங்கே வந்துட்டு மிச்சம் எந்த அசட்டுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு செஷன் மட்டும் கன்சிஸ்டண்டாக உட்காந்து உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ என்கியூஎஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து 9:30க்கு வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஆக்சுவலாக அது கேஆர் ப்ரோக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் நான் சொல்றேன். 9:30 ESTக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். நீங்கள் 9:30க்கு மார்க்கெட்டுக்கு வந்தால் போதும். மெஜாரிட்டி டேஸ்க்கு 9:30க்கு வந்து உங்களோட வேலையை நீங்கள் 11க்குள்ளே முடிச்சுட்டு போயிடலாம். இதை சொல்றது பார்த்தீங்கன்னா எல்லா நாளும், ஒரு வாரத்தில் 5 நாள்னா ஏதோ ஒரு நாள் நியூஸ் இருக்கும். ஸோ அன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஆனால் வாரத்தில் 4 நாளைக்கு நீங்கள் வந்துட்டு உங்களோட வேலை பார்க்க போகிற நேரம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் தான். உங்களால் கோல்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கோல்டு வந்து ஒரு வேர்சடைலான அசெட். அது வந்து 3 டைமே நகரும். ஏசியாலையும் நகரும், லண்டன்லேயும் நகரும், நியூயார்க்லேயும் நகரும். அது என்னைக்காவது ஒரு நாள் கரெக்டான என்ட்ரி கிடைச்சா நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். ஆனால் வந்துட்டு என்கியூ பார்த்தீங்கன்னா அது நகரணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா சிக்னிஃபிகண்டான அந்த டேக்கான மூவ் பார்த்தீங்கன்னா 9:30 11க்குள்ள தான் கொடுக்கும். இது வந்து ஹை ப்ராபபிளான டைம். அதனால வந்துட்டு வேற எந்த அசெட்டே பார்த்தீங்கன்னா வந்து 1.5 மணி நேரம், ஒரு நாளைக்கு நீங்கள் 1.5 மணி நேரம் உட்காந்தா போதும். ஒன்று டிபி இல்லை எஸ்எல் பண்ணிட்டு போயிடலாம். அதுதான் என்கியூட பவர். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஃபாரஸ்ட் 2-3 பேவிட் எடுங்க. ஆக்சுவலாக நீங்கள் எல்லாம் இதுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன ஃபார்ம் வரும் நானே சொல்கிறேன். மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸ், இந்த ஃபார்ம் போங்க. நீங்கள் என்கியூ, அதாவது நீங்கள் வந்துட்டு என்கியூஎஸ் பண்ண போகிறேன், ஏன்னா என்கியூஎஸ் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம போயிட்டு US 100 அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் US 100 பண்ணக்கூடாதுன்னா அது சிந்தட்டிக். சிந்தட்டிக்னு என்ன மீன் பண்ணுறேன்னா, இப்போ என்கியூ வந்து இந்த ஹையை போட்டு இந்த லோவை போட்டிருக்கா, என்கியூ இந்த லோஸை போட்டிருக்கா, ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும்னா US 100 அந்த லோஸை போடாது. என்கியூவும் US 100 பார்த்தீங்கன்னா என்கியூவோட அப்படியே ஒரு சிஎஃப்டி காப்பி. சிஎஃப்டினா எப்படி யூரோ டிபிபிஎஸ்டி இருக்கோ அதே மாதிரி வந்து என்கியூன்றது வந்துட்டு அப்படியே காப்பி பண்ணி வந்துட்டு அங்கே வச்சிருக்காங்க. ஓகேவா? ஆனால் வந்து 100% அது வந்துட்டு ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்கியூ ஒரு லோவை போடும், ஆனால் US 100 ஒரு லோவை போடாது. இந்த மாதிரி 1008 விஷயம் நடக்கும் நியூஸ் டைமில். எதுக்கு என்கியூ ட்ரேட் பண்ணுறது முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு சில என்கியூ ட்ரேட் பண்ணிடலாம். அது அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை. என்ன பண்ணுங்க, வந்துட்டு மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸ் வாங்க, வந்து கோர் அக்கௌண்ட் வாங்குங்க. கோர் அக்கௌண்ட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா $50 கிடைக்கும். உங்களுக்கு $50 கிடைக்கும். $50 நாட் பிக் டீல். நான் சொல்கிறது வந்துட்டு 1-2 பேவிட் எடுத்ததுக்கப்புறம் சொல்கிறேன். நான் அந்த 5K அக்கௌண்ட்டில் எடுத்ததுக்கப்புறம் $50 வாங்குங்க. இதை பாஸ் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை.
அழகா பாஸ் பண்ணி 5 பேவுட் வரைக்கும் எடுக்கலாம் அந்த அக்கௌண்ட்ல. 5 பேவுட் எடுத்தீங்கன்னா $5,000 கையில இருக்கும். ஃபியூச்சர்ஸ் பண்றதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களால பாருங்க, இங்க போட்டிருப்போம் பாருங்க. ஒரே நேரத்துல நம்மளால 5 சிமுலேட்டட் அக்கவுண்ட் ட்ரேட் பண்ண முடியும். எத்தனை அக்கவுண்ட்? 5 அக்கவுண்ட். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, 5 அக்கவுண்ட் வாங்கி ஒண்ணா காப்பி ட்ரேட் பண்ணுவாங்க. ஒண்ணா பாஸ் பண்ணிடுவாங்க. சோ ஒரு அக்கவுண்ட்ல நீங்க 2K பேவுட் எடுத்தீங்கன்னா, அந்த வேலைய வச்சே நீங்க எப்படி சொல்றது? இன்டிஃபை பண்ணா உங்களுக்கு அந்த வேலையில உங்களுக்கு 10K கிடைச்சிது. புரியுதுல்ல உங்களுக்கு? இப்போ நான் CFD பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நான் ட்ரேட் காப்பியர் வாங்கி நான் அதுக்கு தனி வேலை. ஆனா இதுல பாத்தீங்கன்னா அந்த ஃபீச்சர் அவனே கொடுத்துருவான். காப்பி ட்ரேட் ஃபீச்சர் அவனே கொடுத்துருவான். அவனே போடவும் செஞ்சிருவான். 5 அக்கவுண்ட் வரைக்கும் வாங்கிக்கோங்க. என்ன வேணா பண்ணுங்கன்னு. அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் அக்கவுண்ட்ல வந்து என்னன்னா கொஞ்சம் ரூல்ஸ் அதிகம். ஆனா அதுக்கு வந்துட்டு கரெக்டா வந்துட்டு ரூல்ஸ் அதிகம்ன்றதுனால அவன் பே அவுட் கரெக்டா கொடுத்துருவான். அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சீக்கிரமா ஃபியூச்சர்ஸ் பக்கம் வந்துருங்க. அதுதான் பெட்டர். வெல் அண்ட் பெட்டர். வேற ஏதாவது டவுட் இருக்கா? என்ன ஃபர்ம், என்ன ஏது, ரூல்ஸ் ஏதாச்சும் டிஃபரன்ஸா இருக்குமா? இப்போ அது மந்த்லி $50 கட்டணுமா ப்ரோ? இல்ல அது நீங்க பாஸ் ஆகிற வரைக்கும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் மந்தே பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கட்ட தேவையில்ல. சரி. ஸ்டீஃபன், சுதர்ஷன், வேற இதுல என்னென்ன ரூல்ஸ் இருக்கு? இதுலயா? இங்க எப்படி போலாமா? இங்க ஆக்சுவலா வந்து மைக்ரோ ஸ்கேலிங் ஒரு ரூல் இருக்கு. மைக்ரோ ஸ்கேலிங்னா என்னன்னா, இப்போ வந்துட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லாட் யூஸ் சொல்ல மாட்டோம். லாட் கிடையாது. எப்படி ஃபாரெக்ஸ்ல ஒரு லாட் 2 லாட் எடுக்கிறோம். ஃபியூச்சர்ஸ் பார்த்தா கான்ட்ராக்ட் தான். ஒரு கான்ட்ராக்ட் 2 கான்ட்ராக்ட் தான் எடுக்க முடியும். எப்படி அங்க லாட்டோ இங்க கான்ட்ராக்ட். ஓகேவா? இங்க மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மினி எடுக்கலாம். 3 கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 3 மினி எடுக்கலாம். ஆனா அந்த 3 மினி பார்த்தீங்கன்னா இப்போ உன்னால பார்த்தோன்னா ஈவால்ல இருக்க முடியும். ஈவால்னா வந்துட்டு இது எவாலுவேஷன் ஸ்டேஜ். எவாலுவேஷன் ஸ்டேஜ்ல உன்னால 3 மினி ஒண்ணா எடுக்க முடியும். ஆனா ஒன்ஸ் நீ ஃபண்டட் ஆனோன்னு உன்னால 3 மினி எடுக்க முடியாது. உன்னால பாரு அப்படியே குறைச்சிருவான். உங்களால அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மினி எடுக்கும். 1.5 மினின்றது பார்த்தீங்கன்னா 1 மினினா 10 மைக்ரோ. ஓகேவா? இங்க எத்தனை மைக்ரோ போட்டிருக்கு? 15. அப்போ உன்னால என்ன பண்ண முடியும்? அப்படியே பாதியா குறைச்சிருவான். ஏன்னா 3 மினில எடுத்து நம்ம ஒரு பொசிஷனை ஹோல்டு பண்ணோம்னா அது $3000-4000 போயிடும். 3 மினின்றது பார்த்தோன்னா ரொம்ப அதிகம். இப்போ நானே பார்த்தேன்னா வச்சுக்கோவேன், இது வந்துட்டு மைக்ரோ சார்ட். மைக்ரோனா பார்த்தோன்னா MNQ சார்ட். இது வந்து மினி கிடையாது. ஆக்சுவலாக மினின்றது பார்த்தீங்கன்னா வந்து NQன்னு சும்மா போட்டால் மினி ஒரு இதுதான் மினி நாஸ்டாக். இதுதான் வந்து அந்த மினி அங்கே போட்டிருந்த மினி. நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா MNQ மைக்ரோ. அதாவது ஒரு மைக்ரோன்றது ஒரு மினிங்கிறது பார்த்தீங்கன்னா 10 மைக்ரோ. ஏன்னா அதுவே போதும். ஏன்னா எப்படி சொல்றது, நீ மினி எல்லாம் போயிட்டு ஒரு SL வாங்கினீங்கன்னா ரொம்ப அதிகமாக விழுவும். அது என்ன கணக்குன்னு அப்புறம் சொல்றேன். நான் அவ்வளோ பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. அதனால வந்து ரூல்ஸ்னா பெருசா வேற எதுவும் இல்லடா. இதுல உங்களுக்கு ட்ரைலிங் ட்ராடவுன் இருக்கும். உனக்கு எப்படி சொல்றது, உன் ட்ராடவுன் வந்து ட்ரைல் ஆகிட்டே இருக்கும். நீ பண்ண ட்ராடவுன் பின்னாடி துரத்திக்கிட்டே வருவான். மிச்சப்படி பெருசா வேற ஒன்றும் கிடையாது. ஆனா கன்சிஸ்டன்சி இருக்கு. உனக்கு கன்சிஸ்டன்சி இருக்கு. வேறதான், அவ்வளவுதான். ரொம்ப பெருசா இல்லை. இந்த ஃபார்ம் கொஞ்சம் ஈஸியான ஃபார்ம். அதனால தான் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். நீ ஏபெக்ஸ்லாம் போனீங்கன்னா ஏபெக்ஸ் சீப்பா இருக்கும். ஆனா ஏபெக்ஸ்ல 1008 ரூல்ஸ் இருக்கு. அதனால MFF வாங்க, இந்த கோர் அக்கௌண்ட் வாங்குங்க. பாஸ் பண்றது அவ்வளோ பெரிய டீல்லாம் கிடையாது. பாஸ் பண்ணுங்க. ஆக்சுவலாக நான் அம்ச லிங்கை எல்லாம் ஒழுங்காக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு டாலருக்கு இதே அக்கௌண்ட் கிடைச்சிருக்கும். எனக்கு கிடைச்சது இந்த அக்கௌண்ட் $1 கிவ் அவேல. நான் போட்டேன், ப்ராசஸிங்னே இருந்துச்சு. அடுத்து ப்ராசஸே ஆகல. சரி. அதனால வந்துட்டு எப்படி சொல்றது, அடுத்த டைம் ஏதாவது வந்தா அனுப்புறேன் நான். அதனால வந்து எப்படி சொல்றது, என்னைக்கா இருந்தாலும் ஃபியூச்சர்ஸ் பண்றது தான் லாபம். ஏன்னா ஃபியூச்சர்ஸ்ல என்னதான் ரூல்ஸ் டைட்டா இருந்தாலும் எவ்வளோ பே அவுட்னாலும் அவன் கொடுப்பான். ஏன்னா இங்க வந்துட்டு ரூல்ஸ் டைட்டா இருக்குன்றப்போ வந்து அவ்வளோ பேர் பே அவுட்டே எடுக்க மாட்டாங்க இங்க. ஆனா இந்த ஃபர்ம்ல அப்படி கிடையாது. ஃபாரெக்ஸ் ஃபர்ம்ல பார்த்தீங்கன்னா யார் வேணா பாஸ் பண்ணலாம், யார் வேணா பே அவுட் எடுக்கலாம். அதனால நீங்க பெரிய பே அவுட்லாம் போத்தா கொடுக்க மாட்டான். ஃபியூச்சர்ஸ்ல கொடுப்பாங்க. அவ்வளவுதான், பெரிய வித்தியாசம் இல்லை. ஓகே கைஸ், ஏதாவது டவுட் இருக்கா? யாராவது பேசுங்க, இல்லைன்னா நம்ம பொட்டி சாதிட்டு தூங்க போலாம் எல்லாரும். இங்க இருக்குது. அன்னைக்கு நான் அனுப்புன ஜர்னல் ஓகேவா ப்ரோ? ஓகே தான்டா, நான் பார்த்தேன். நல்லா தான் எடுத்திருக்கேன். ஓகே தான்டா. அதே மாதிரி பண்ணு. சரி சொல்லுங்க. அதே மாதிரி ரியல் ட்ரேடிங் ஜர்னல் பண்ணு. ஓகே ப்ரோ. ஆனா என்ன சொல்றது, சாரிடா ஒரு ட்ரேடு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுது டிபி அடிக்க. அது நீ 1 மினிட்ல எடுத்திருக்க எல்லா என்ட்ரி பாக்கறேன். இல்ல 5 மினிட்ஸ் தான் மோஸ்ட்லி. நீ 5 மினிட் எடுத்தனா வந்து உனக்கு 1.5 மணி நேரமா தான் ஆகும்டா. ஆனா எனக்கு மூவ்ஸ்லாம் க்ளீனா இருக்குல்ல, அத பாக்கும்போது எனக்கு 5 மினிட்ஸே வர்த்தா இருக்கு. 5 மினிட்ஸ் வர்த்தா தான்டா இருக்கும். ஆனா வந்துட்டு நீ உன்னோட என்ட்ரியை மார்க்கெட் ஓபன் கிட்ட பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சனா 1 மினிட்டே போதும்ன்ற. புரியுதுல உனக்கு? டைம் இருக்கு. டைம்னா சொல்றது வந்து கரெக்டா வந்துட்டு 9:30 மணின்றது நம்ம ஊருக்கு நம்ம டைமுக்கு 7 மணி. 7 மணி நீ லேப்டாப் 6:45க்கு உட்கார்ற, அனலைஸ் பண்றன்னு வச்சுக்கோ.
1 மினிட்ஸ்ல எடுத்தீங்கன்னா கரெக்டா 30 மினிட்ஸ் என்ட்ரி போயிடும். என்ட்ரி போயிட்டு ஒன்னு எஸ்எல் போவோம், டிடி போயிடும். அதுதான் ஈஸி டு மேனேஜ். 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் நீ உட்காந்தனா சைக்காலஜி ரொம்ப அடி. உன்னால போனை பார்த்தே இருக்க முடியாதுல்ல. இப்போதைக்கு 5 மினிட்ல பாரு, ஓரளவு கான்ஃபிடன்ஸ் 1 மினிட் போயிரு. அவ்வளவுதான். அடுத்த வாரம் எடுக்கிற ட்ரேடர் எல்லாம் ஜேர்னல் பண்ணுங்க நோஷன்ல. குரூப்ல அனுப்புறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒண்ணுமே இல்லை. நான் ஜேர்னல் பண்றேன். இப்போ கூட ஜேர்னல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது எத்தனை என்ட்ரி பாருங்க பாரு, போயிட்டே இருக்கும். இது ஒரு ட்ரேட் ஜேர்னல், இது ஒரு ஜேர்னல். எவ்வளோ ஜேர்னல் பண்ணிக்கன்னு காட்டுறேன். இது என்னோட ஹோம்ஒர்க், என்னோட மென்டார் எனக்கு கொடுத்த ஹோம்ஒர்க். ஒரு செகண்டோட ஆகட்டும். இது இருக்கா? இந்தா பாரு, பேச்சுனே போகலாம். இவ்வளோ ஒர்க் போட ரெடியா இருந்தா நம்ம ட்ரேடிங் நமக்கு வரும். இவ்வளோ ஒர்க் போட நான் ரெடியா இல்லைன்னா ட்ரேடிங் கண்டிப்பா வராது. இதெல்லாம் சாலிடா நான் 4 நாள் பண்ண உட்காந்து ஒவ்வொரு என்ட்ரி நான் ஏன் எடுத்தேன், 1 ஹவர்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட்டு, இது 1 ஹவர் ஸ்கிரீன்ஷாட்டு, அப்படியே 5 மினிட் ஸ்கிரீன்ஷாட், இது ஏதாவது இம்பேலன்ஸ் இருக்கான்னு பார்ப்பேன், அப்புறம் 1 மினிட் ஸ்கிரீன்ஷாட். இவ்வளோ ஒர்க் நீங்க போட ரெடியா இருந்தாதான். இவ்வளோ ஒர்க் போட்டே நான் நினைச்ச ரிசல்ட்லாம் எனக்கு கிடைக்கல. சில பேர் ஒர்க்கே போய் இன்னைக்கு எனக்கு ஒருத்த ஃபோன் பண்ணி கேட்கறான், 2 மாசம் ட்ரேடிங் பண்றேன், 2 மாசம் பண்றேன் ப்ரோ, எனக்கு எஸ்எல்லாம் அடிச்சிட்டு இருக்கு, என்னால முடியல அப்படிங்கிறான். 2 மாசமா தானடா பண்றேன். நான் சொன்ன வேலையெல்லாம் பண்றதுக்கே 2 மாசம் ஆகும். நான் சொல்றது புரியுது இல்ல? இவ்வளவு ஒர்க் நம்ம போட ரெடியாது. இது ஒரு 100 என்ட்ரி. இங்க அடுத்த ஒரு என்ட்ரி காட்டுறேன் பாருங்க. இது ஒரு 100 என்ட்ரி. இது ரீசெண்டா நான் பண்ணது. தேய்ச்சுனே போலாம் நம்ம. இதுதான் உண்மையான டெடிகேஷன். அதுக்கு நான் பெரிய ஆளுன்னா நான் சொல்லலை. நானே இவ்வளவு பண்றேன்னா, இப்ப என்னோட சின்ன பசங்க, உங்களுக்கு டைம் இருக்கு, நீங்க எவ்வளவு வேணா பண்ணலாம். சொல்ல புரியுது இல்ல? தாராளமா பண்ணுங்க. சீஃபன் நீயும் பண்ற உட்காந்து. ஓகே ஓகே கைஸ், எப்படி சாத்திக்கலாம் நம்ம எல்லாம் ஜேர்னல் பண்ணுங்க. ஓகே, குட் நைட் கைஸ்.